Hi everyone, welcome to Veranda Race. English is easy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாடல் வேர்ப்ஸில் ஒரு கேன் ஆர் குட், ஷால், வில், மே, மைட் இதிலெல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கான்செப்டில் நம்ம மாடல் வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் ஆர் குட் டாக்ஸ் அபவுட் எபிலிட்டி. Can வந்து present, could past. See, later on model verbs ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா model verbs can be used for talking about present, past and future. They don't belong to any particular tense. So இப்போ can பார்த்தீங்கன்னா present ability. David can speak 3 languages னா இப்போவும். He could speak fluent French when he was 5. ஸோ இங்கே இந்த மாதிரி தான் நாங்கள் க்ளூ கொடுத்துருப்போம். ஸோ இது பாஸ்ட் மேம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும் இது பாஸ்ட் எபிலிட்டினா நாங்கள் ஏதாவது ஒரு பாஸ்ட் டைம் ஃபீச்சர் அங்கே கொடுத்துருப்போம். ஸோ பாஸ்ட் எபிலிட்டி அப்போ இப்போ அவருக்கு அவ்வளோவா ஃப்ரெஞ்ச் வரல. பெர்மிஷனுக்கு வி கேன் யூஸ் கேன், குட், மே. ஸோ கேன் ஐ சிட் இன் த சேர் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட். பெர்மிஷன்னா ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கலாம். கேன் ஐ சிட் இன் தட் இது அதாவது நமக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. பட் இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஃபார்மாலிட்டி. ஸோ ஈவன் வித் அ ஃப்ரெண்ட் ஆர் ஈவன் வித் யுவர் பேரண்ட்ஸ் யூ நீட் டு ரிக்வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட செய்கிற ரிக்வெஸ்ட் கேன். குட் ஐ ஓப்பன் த விண்டோ இது வந்து ஃபார்மல் ரிக்வெஸ்ட். ஸோ கலீக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்மளோட கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கேன். வெரஸ் ரொம்ப நம்மளோட படித்தவங்களோட இருக்கும்போது கேன். அதே வந்து கூட வேலை செய்கிறவங்க ஒரு ஃபார்மல் சுச்சுவேஷனில் செய்கிறவங்களுக்கு குட். மே ஐ ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட டோட்டலாக மே ஐ borrow your dictionary புதுசாக இருக்காங்க அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து மே ஐ ஹெல்ப் யூங்கிற ஒரு ஃப்ரேஸை வந்து நீங்கள் ஒரு பேங்க் ரிசப்ஷனில் எனி ப்ரைவேட் ரிசப்ஷனில் பார்த்துருப்பீங்க ஹோட்டல்லாம். ஏன்னா மே ஐ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பார்க்குறது. ஸோ ரிக்வெஸ்ட் ஆர் பர்மிஷன் கேன், குட், மே. அட்வைஸ் அப்படின்னு சொன்னால் ஷுட். அட்வைஸ்னா ஷுட். யூ ஷுட் விசிட் யுவர் டென்டிஸ்ட், யூ ஷுட் ட்ரை டு லூஸ் யுவர் வெயிட். ஸோ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். இது வந்து ஆப்ளிகேஷன். அதாவது இதை செய்யாமல் விடவே முடியாது. ஒரு விஷயத்தை செய்யாமல் விடவே முடியாது. அப்படி விட்டால் அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ், பனிஷ்மெண்ட், பெனால்ட்டி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா மஸ்ட், ஹாவ் டு. ஓகே, ஸோ யூ ஷுட் ட்ரை டு லூஸ் வெயிட்னா அட்வைஸ் பண்ணுறீங்க. அவங்க வெயிட் லூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பண்ணலனாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் இல்லை. ஆனால் ஐ மஸ்ட் மெமரைஸ் ஆல் ஆஃப் தீஸ் ரூல்ஸ். யூ ஹாவ் டு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். யூ மஸ்ட் வேர் யுவர் ஹெல்மெட். ஸோ இதுக்கெல்லாம் when something is compulsory and attached with a punishment that is called obligation. அதற்கு நம்ம must have to. ஸோ இந்த ரோட் ரூல்ஸ், ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் ரூல்ஸ் இதுக்கெல்லாம் must have to. பாசிபிலிட்டி அதாவது ஃப்யூச்சர், இதுதான் ஃப்யூச்சர். நல்லா பாருங்கள். அதற்கு எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்ணலாம். மைட், மே, குட், கேன். ஓகே, ஈவன் இந்த ஷுட் மஸ்ட்லாம் 100% பாசிபிலிட்டிக்கு ஷுட் மஸ்ட். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படின்னு பார்க்கலாமாங்க அடுத்தது. ஸோ அகெயின் ஐ ஹவ் கிவன் யூ எபிலிட்டி, பர்மிஷன், அதே ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி த சென்ஸ் வாட் ஐ சே பாசிபிலிட்டி ஃபியூச்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ கேன் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே வந்து குட்டை வந்து பாஸ்ட் எபிலிட்டி, பாஸ்ட் பர்மிஷன், ப்ராபபிலிட்டி ஃபியூச்சர் பாருங்கள். அண்ட் நம்ம முதல் ஸ்லைடில் பார்த்த மாதிரியான பர்மிஷன் ஆர் ரிக்வெஸ்ட். ஓகே, மே அகெயின் பாருங்கள் ப்ராபபிலிட்டி, பர்மிஷன். ஓகே, மைட் அகெயின் ப்ராபபிலிட்டி. மஸ்ட் வந்து 100%. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மஸ்ட் வந்து 100%. இட் மஸ்ட் பி ஆஃப்டர் 8 o'clock. அதாவது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சதை மஸ்ட் ப்ராபபிலிட்டி சொல்வீங்க. ஓகே, அதே வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறது மைட். அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது குட் ஆர் மே. இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். ஓகே, கேன், குட் வந்து மோஸ்ட்லி 40 to 50. மே வந்து ஒரு 40%. மஸ்ட் வந்து 100%. ஓகே, ஷுட் வந்து அட்வைஸ். ஓகே, வில் வந்து இட் இஸ்
definite again must மாதிரி will na prediction 100% or it is like a promise. Okay, this is the difference. So again இங்க வந்து நான் உங்களுக்கு இந்த prediction தான் கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ நான் ஒரு பர்சன்டேஜ் வைஸில் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் பர்மிஷன் எப்படி வரும், அதே பாஸ்ட். ஓகே, இப்போ பாஸ்ட்டில் நம்ம குட்டோட பாஸ்டபிலிட்டி மட்டும் பார்த்தோம். மற்றபடி ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எஸ்எஸ்சியில் நமக்கு கண்டிப்பாக டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். ஸோ கேன் வந்து குட்ட மாறும், வில் வந்து வுட்ட மாறும், ஷால் ஷுட் மே மைட். அதாவது வித்தின் இன்வெர்டட் கமாஸ் அந்த டயலாகுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாடல் வேர்ப்ஸ் இப்படி பாஸ்ட்டாக ஹெல்ப் செய்யுது. இஸ் இட் கிளியர்? அண்ட் இது வந்து ப்ரெசென்ட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் ஆர் பர்மிஷனுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் எபிலிட்டி. ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பாருங்கள், மைட் மே அதே ஆர்டரில் கொடுத்துருக்கேன். மைட் மே கேன் குட் வுட் வில் ஷுட் மஸ்ட் எல்லாமே நான் வந்து ஒரு 90% தான் போடுறேன். ஏன்னா ஃப்யூச்சர்னால் ஒரு 10% அன்சர்டன்டி இருக்கிறது. இஸ் இட் கிளியர்? வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராபபிள் எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கலாம். ஸோ யூ கேன் see the new batch starting on Monday. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். யூ கேன் கால் தீஸ் நம்பர்ஸ் டு கெட் யோர் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ வாங்க இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். நான் கான்செப்ட் வீடியோ எல்லாமே நான் ரெக்கார்டிங் போடுற காரணம் டு ஃபினிஷ் இட் வித்தின் half an hour 25 minutes முடிச்சிடணும். Alex grew up beside the sea. He dash swim when he was 4 years old. ஸோ இங்கே ஒரு பாஸ்ட் இருக்கு. அப்போ அவருடைய பாஸ்ட் எபிலிட்டி, அவரால் நன்றாக ஸ்விம் செய்ய முடிந்தது. இஸ் இட் கிளியர்? கேன்னா முடியும், குட்னால் முடிந்தது, அவ்வளோதான். ஐ டவுட். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் நாங்கள் கொடுக்குற க்ளூ வேர்ட்ஸ். மேம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஐ டவுட் இஃப் த பொலிட்டீஷியன் வில் ஸ்டாப் அட் அவர் ஸ்டாண்ட் பட் ஹீ செட் ஹீ டேஷ் கம்பைன். ஸோ ஹீ டேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வில் இந்த ஃபியூச்சர், அப்போது இங்கே பாஸ்ட் குட் வராது. இஸ் இட் கிளியர்? ஹீ குட் கம்பை அப்படின்னு சொல்கிறத விட இது ப்ரெடிக்ஷனுக்கும் நம்ம குட் போடலாம். ஓகே, மைட் கம்பை ஷுட். ஸோ இது வந்து டவுட்னு இருக்கிறதுனால ஷுட்டை எடுத்துடலாம். இட் குட் பி ஹீ குட் கம்பை, ஏன்னா இங்கே பட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஐ டவுட்னு போட்டு அவரும் அதே தான் சொன்னார் அண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மைட் எடுப்பீங்க. ஏன்னா டவுட்ஃபுல், லெஸ் ப்ராபபிலிட்டி. பட் அவர் கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, வரலாம். ஸோ குட். இஸ் இட் கிளியர்? வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், யூ டேஷ் டேக் அ வார்ம் ஜாக்கெட் வித் யூ இன் கேஸ் இட் கெட்ஸ் கோல்டு லேட்டர் ஆன். ஸோ என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பின்னாடி கொஞ்சம் கோல்டாக மாறிடுச்சுன்னா உனக்கு என்ன தேவை, ஒரு வார்ம் ஜாக்கெட். ஸோ யூ ஆர் கிவிங் அட்வைஸ். ஸோ யூ ஷுட் டேக் அ வார்ம் ஜாக்கெட். இந்த மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இட் டாக்ஸ் அபவுட் யுவர் மூட். அதனால தான் இதில் வந்து எப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அங்கே எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கொடுக்குற க்ளூ வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க. இஸ் அ கிளியர் மூட். அண்ட் ஒன் மோர் திங், வாட் டிட் ஐ சே, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த 3 tenses, ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு மாடல் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இட் ஷுட் பி ஃபாலோடு பை V1. கேன் டேக், could take, might take, should take, shall take. ஸோ எல்லாமே ஒத்து வரும். ஓகே, ஸோ இதுதான் 3 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த 3 இங்கே புரிஞ்சுக்கணும் நாங்கள் கொடுக்குற க்ளூ வேர்ட்ஸில். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் அரைவ்ட் நவ் டேஷ் வி ஸ்டார்ட். இப்போ இது வந்துட்டு ஷால் வி ஸ்டார்ட். இந்த ஷாலை வந்து நம்ம இன்னும் பார்க்கல. அந்த 2 டேபிள்லையும் ஷால் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் ஃபியூச்சர் ஆர் இங்கே எடுத்துக்கோங்க மூடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர். இஸ் அ கிளியர்? ஷால் வி ஸ்டார்ட். இதனால தான் நம்ம வந்து கொஸ்டின் டேக்ல லெட் அஸ் அப்படின்னு சொன்னால் ஷால் வி. லெட் அஸ் ஸ்டார்ட் த ஷோ அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் த பார்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கொஸ்டின் டேக் என்ன சொல்லுவோம், ஷால் வி. அந்த லெட் அஸ்க்கு ஷால் வி. whenever there is an offer we will use shall for the model verbs. Next, you should buy a lottery ticket. இது வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. You dash be lucky. Who knows? Who knows? யாருக்கு தெரியும்?
நீ லக்கியா கூட இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஒரு டவுட்டோட சொல்கிறோம், யூ மைட் பி லக்கி. இஸ் இட் கிளியர்? யூ மைட் பி லக்கி, ஹூ நோஸ். Your grandmother will be 80 next week. இது வந்து ஃபியூச்சரை பற்றி பேசுகிறாங்க. will be definite. You dash send her a birthday card. ஸோ என்னது advice இது. Is that clear? You should send her a birthday card. Next, excuse me, dash you tell me the way to the post office please அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா கேனும் ரிக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கொட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு வாட் ஐ ஃபீல் இஸ் எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்குறோம், ரோட்டில் கேட்குறோம் இல்லையா வேணு. ஸோ could you tell me the way to. அதே நீங்கள் வந்து ஓகே மேம் ஸ்ட்ரேஞ்சருக்கு சொன்னீங்களே மேனா, மே வந்து ஐ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், மே ஐ நோ த வே டு த போஸ்ட் ஆஃபீஸ்னு வரணும். இஸ் தட் கிளியர்? அண்ட் மே ஐ நோ வந்துச்சுன்னா இந்த ப்ளீஸ் தேவையில்லை. இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால இங்கே குட். when I lived, ஸோ இந்த மாதிரி தான் அந்த மூடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ கேட்குறீங்க, ரோட்டில் கேட்குறீங்க, அப்போ இட் ஷுட் பி ஃபார்மல் வே ஆஃப் ரிக்வெஸ்ட். when I lived in Toronto, I dash walk to the office. when I lived, நான் டொரோண்டோவில் இருந்த பொழுது. ஸோ இட்ஸ் சம்திங் கனெக்டட் வித் த பாஸ்ட். could அப்போ என்னால் வாக் செய்ய முடிந்தது. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ வாங்க கேன் ஆர் குட். ஓகே ஆக்சுவலாக இங்கே ஒரு blank இருக்கணும். டேஷ் யூ ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் டீ ஃபார் மீ ப்ளீஸ். ஸோ இங்கே ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கோம், டீ கேட்குறோம். அப்போது டோட்டல் ஸ்ட்ரேஞ்சராக இருக்காது, ரொம்ப ஃபார்மாலிட்டியாக இருக்க தேவையில்லை. ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் கேன். Can you prepare a cup of tea for me please? Okay, it's a friendly request. Okay, she dash not help to laugh at the joker. Okay, she to laugh at the joker. ஸோ இது வந்து பாருங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த ஜோக்கரை பார்த்து அவங்களால சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த முடியும், முடிந்தது, முடியவில்லை, இதெல்லாம் அந்த கேன் ஆர் குட். ஸோ அப்போ முன்னாடி இந்த ஜோக்கரில் நடந்திருக்கு. she could not help laugh. அவளால் அவளுடைய நகைப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. she could not help to laugh. we dash execute your plan at once. எங்களால் உங்களுடைய பிளானை உடனடியாக at once. ஸோ இது வந்து பாஸ்ட் கிடையாது, presentability. we can execute your plan at once. He said that he dash walk 20 kilometers at a stretch. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து எதுவுமே பாஸ்ட் இல்லை. ஓகேவா? ஓகே, he said. ஸோ ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துருச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற இது கண்டிப்பாக ஒரு பாஸ்ட்டு குட். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் நீங்கள் கண்டிப்பாக டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வேணும். ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இங்கே செட்டுன்னு வந்துருச்சு. ஸோ கேன் இங்கே வரக்கூடாது. இட் ஷுட் பி ஒன்லி குட். பாஸ்டபிலிட்டி, பாஸ்டபிலிட்டி வராது. கேன், அவர் வந்து ஐ கேன் வாக் 20 கிலோமீட்டர்ஸ்னு டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இதை இவங்க பின்னாடி ரிப்போர்ட் செய்யும் பொழுது he said that he could walk 20 kilometers. a lame person dash not walk. ஒரு கால் சரியில்லாதவர்கள், அதுதான் lame person. அப்போது இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ரெசன்ட் எபிலிட்டி, ஒரு கால் சரியில்லாதவரால் வாக் செய்ய முடியாது. a lame person cannot walk. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கும் பாஸ்ட் எபிலிட்டிக்கும் நாங்கள் எப்படி வந்து ஒரு க்ளூ அங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க மே ஆர் மைட். ஓகே, as I told you, மே வந்து இப்படி 20 to 30 வச்சுக்கோங்க, மைட் வந்து 30 to 40 வச்சுக்கோங்க, கேன் கூடலாம் 40 to 50. The news dash not be true. So the news, இப்போ இங்கே எதுவுமே எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ இதில் எது வேணால் நீங்கள் போடலாம். the news may not be true நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. might not be true. இப்போ இதே அதர்ஸில் பார்க்கலாம். with a little more effort we dash win this time. அப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோன்னா நம்மளால் வின் செஞ்சிட முடியும் அப்படின்னு
கொஞ்சம் அதிகபட்ச ப்ராபபிலிட்டியில் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல மைட். am I clear? No. 1 minute. ஸோ த நியூஸ் மே ஆர் மைட் போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே க்ளூவே கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுல நாங்கள் கண்டிப்பாக க்ளூ கொடுத்துருப்போம். இஸ் இட் கிளியர்? வித் a little more effort. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறோம். ஸோ வி மே. மைட் வந்து லீஸ்ட் பாசிபிலிட்டி, மே வந்து அதற்கு அடுத்தபடியான பாசிபிலிட்டி. த எக்ஸாமினேஷன்ஸ் அகெயின் மைட் பி, மே பி போஸ்ட்போன். ஏன்னா நம்ம வேறு எந்த க்ளூ இதில் இல்லை. We dash have gone if they had invited us to dinner. அவங்க எங்களை இன்வைட் செய்திருந்தால் நாங்கள் போயிருந்திருக்கலாம். We might have. ஓகேவா? ஏன்னா பாஸ்டில் ஹெல்ப் பண்ணுறது might. ஸோ we might have gone. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட வரும்பொழுது might தான் இன்னும் வரும். must have, might have, could have அப்படி தான் வரும். Is it clear? With a little push, again இன்னும் கொஞ்சம் possibility போடுறோம். He might have got, he may have got the job. Okay? So தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறதுக்கு might போடுங்க. கொஞ்சம் சர்டனாக அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா it should be may. Is that clear? So may வந்து ஒரு as I told you might வந்து 20 to 30%. இது வந்து 30 to 40%. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக அப்போ நான் தப்பாக எழுதியிருந்தேன், ஏன்னா நான் மைட் மெயின் பார்த்துருப்பேன். இதுதான் கரெக்ட். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வாங்க, இப்போ நான் வித் க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். he dash do this if he tried. ஸோ பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் செஞ்சிருக்கலாம், ஸோ செய்து இருக்கலாம். ஓகே, ஆனால் அவர் ட்ரை பண்ணி இது பாஸ்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ குட் ஆர் மைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால குட்டோ மைட்டோ தான் வரணும். ஓகே, ஸோ பாசிபிலிட்டின்னு சொல்லும் பொழுது இன்னும் அதிகபட்சமாக வரும் பொழுது he could do this, அவரால் செய்ய முடிந்திருக்கும். அதே தான் எபிலிட்டியும் அதே தான் வரும். he cannot. ஆனால் இங்கே பாருங்கள் as fast as you இதில் வந்துட்டு எதுவும் பாஸ்ட் இல்லை. ஸோ அதனால் he cannot. ஸோ இந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டியில் எல்லாமே வரும், நல்லா கவனிங்க. ஆனால் எபிலிட்டின்னு வரும் பொழுது அகெயின் கேனா குட்டா ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பாருங்கள். பாசிபிலிட்டிங்கும் போது ஆல் த ஃபோருக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். அதே பாஸ்ட்னு வரும்பொழுது குட் மைட். இப்படி தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யணும். ஓகே, he dash enter college next year. ஸோ இப்போ பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டியில் இப்போ எபிலிட்டி சொல்லலை, சென்றால் செல்லலாம். ஸோ he may enter. நீங்கள் மைட்டும் போடலாம், ஏன்னா அவங்க வந்து பர்சன்டேஜ் மே மைட்டுக்கு நான் தான் சொன்னேன் ஒரு 10% தான் டிஃப்ரென்ஸ். ஸோ மே ஆர் மைட் எது வேணால் வரலாம். I knew that I dash borrow his car. ability. அப்போ எபிலிட்டின்னு வரும்பொழுது எனக்கு கேன் ஆர் குட் தான் வரணும். இங்கே ஐ நியூ, இங்கே பாஸ்ட் வந்துருச்சு. அப்போ இங்கே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன் இஸ் குட். ஐ குட் borrow his car. You dash tell me what he said. claim. ஓகே, claim அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டவுட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணுங்க. ஸோ யூ மே, ஓகே, ஆர் யூ மைட் டெல் மீ. ஓகே, அதே எபிலிட்டின்னு சொல்லும் பொழுது யூ குட் டெல் மீ, ஏன்னா இங்கே வாட் ஹீ செட்னு வந்துருச்சு. ஸோ யூ குட். இங்கேயுமே அதே வாட் ஹீ செட் வச்சுட்டு மைட்டே சொல்லுங்க. wish. I dash help him if he asked me to. wishக்கு would. I would help him. அதே இடத்துல தான் அது எபிலிட்டியாக இருந்தால் குட். நல்லா கவனிங்க, விஷ். ஓகே, அவன் மட்டும் என்னை கேட்டிருந்தா நான் ஹெல்ப் செஞ்சுருப்பேன், வெறும் என்னோட ஆசை தான். ஆனால் என்கிட்ட எபிலிட்டி இருந்தால் ஐ குட் ஹெல்ப் him. இஸ் தட் கிளியர்? ஸோ என்கிட்ட இப்போ ஒருத்தருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10,000 தேவை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10,000 இருக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐ குட் ஹெல்ப் him.
அதே வந்து என்கிட்ட 10,000 இல்லை, ஆனால் எனக்கு ஆசை இருக்குப்பா அவனை ஹெல்ப் பண்ணணும்னு, அப்போ ஐ வுட் ஹெல்ப் ஹிம். புரியுதா? விஷாக இருந்துச்சுன்னா வுட், எபிலிட்டியாக இருந்துச்சுன்னா குட் பாஸ்டில். ஓகேவா? விஷ் வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் எல்லாமே வுட் தான். He works hard so that he dash get good marks. Purpose again, possibility, he could get good marks, or he can இங்க சொல்லலாம். ஏன்னா he works hard so that he can get good marks. Is that clear? When I was young, அவ்வளோதான். இது டெஃபினட்டாக குட்டு தான். இப்போ புரியுதா? பாஸ்டாக ப்ரெசென்ட்டாக இருந்தால் கேனும் வரலாம், குட்டும் வரலாம். பட் பாஸ்ட் எபிலிட்டினா டெஃபினட்டாக குட்டு தான். ஓகே, அதே மாதிரி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டின்னு வந்தால் மே ஆர் மைட். ஹேட் யூ ஒர்க்ட் ஹார்ட், இங்கே பாருங்கள், ஹேட் பாஸ்டில் வந்தாச்சு. ஸோ யூ குட் ஹாவ் ஒன், ஏன்னா இங்கே பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிபிலிட்டியில் இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால யூ குட் ஹேவ், ஆர் நீங்கள் வந்து வுட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே எபிலிட்டின்னு ஸ்டாண்டர்டாக கொடுக்கல, எபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக குட் ஹேவ். அதே பாசிபிலிட்டின்னு வரும்போது நான் சொல்கிறேன் இல்லையா, யூ மைட் ஹேவ், யூ குட் ஹேவ், யூ வுட் ஹேவ், எது வேணால் போடலாம். இஸ் தட் கிளியர்? இப்போ வாங்க இந்த குட் ஹேவ், வுட் ஹேவ், ஷுட் ஹேவ், இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ ஷுட் என்னன்னு சொன்ன நான் அட்வைஸ். ஸோ இந்த குட் ஹேவ், வுட் ஹேவ், ஷுட் ஹேவ், இது குட் வந்து எபிலிட்டின்னு நம்ம சொன்னோமா, எபிலிட்டி பாசிபிலிட்டின்னு சொன்னோமா. அதே மாதிரி வுட்னா ஒரு டிசையர், விஷ், வில்லிங்னஸ்ன்னு சொன்னோமா. ஓகே, ஷுட்னால் ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இதில் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, இந்த மூணுமே நாட் டன், ஹேவ்னு வந்துருச்சா. எப்போவுமே நான் என்ன சொல்வேன், have யூஸ் பண்ணிங்கனாலே it is past experience, past actions talking about your experience. ஸோ இதை பாஸ்டில் ஒரு விஷயம் not done அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயே எபிலிட்டி not doneனால் could have. உங்களுடைய ஆசை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 10,000 ரூபாய் இருந்து உங்களால் கொடுக்க முடியலைன்னா could have. உங்களுக்கு 10,000 ரூபாயே இல்லை, உங்களுக்கு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா வுட் ஹேவ். இது வந்து டியூட்டி, ஐயோ நான் கொடுத்துருந்தா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிக்ரெட், உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யாமல் வருத்தப்பட்டீங்கன்னா ஷுட் ஹேவ். am I clear? ஓகே, இப்போ வாங்க இதை நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கலாம். I dash bread but I didn't know we needed it. Past possibility. Possibilityனா என்ன? கெப்பாசிட்டி. புரியுதா? என்னால் வாங்க முடிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு அப்போ தெரியலை. ஸோ ஐ ஹேட் மணி, ஐ வாஸ் இன் த மார்க்கெட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்சதை நான் செய்யவில்லை. ஐ குட் ஹாவ் பாட். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாவ் அப்படிங்கிறதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது குட் ஹாவ், ஷுட் ஹாவ், வுட் ஹாவ் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூ ஷுட் யூஸ் தி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் which is called V3, third form of the verb. Is that clear? So buy, bought, bought, the third form. I could have bought. இங்கே நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். உடனே கேட்காதீங்க மேம் எக்ஸாமில் கொடுப்பாங்களா, நோ. அதனால தான் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு this should get into your long term memory. ஓகே, இப்போ பாருங்கள், நெகட்டிவ், அட்வைஸ், ரிக்ரெட், அதாவது நாட் இன்வைட்டுன்னு சொல்லணும். ஓகே, பாஸ்ட். So we dash so many people to our party. I am worried that we won't have enough room. ஐயோ நம்ம எத்தனை பேரை கூப்பிட்டு இருக்க கூடாது. ஸோ ஒரு டியூட்டி நாட் டன், we shouldn't. ஓகேவா? நாட் இருக்கு இல்லையா, we should not have invited. Invite, invite, invited. So we should not have invited so many people. இவ்வளோ பேரை நம்ம கூப்பிட்டு இருக்க கூடாது. I dash saving money years ago. Again past regret, past advice. Advice-na should. I should have. Regret வருத்தப்படுறீங்க. I should have started saving. புரியுதா? ஒரு டியூட்டியை நாட் டன்னுனா should have. ஒரு எபிலிட்டியை நாட் டன்னுனா could have.
ஒரு ஆசையை not doneனா would have. Is it a willingness? Okay, past willingness. We dash join you at the restaurant but we couldn't get a babysitter. எங்களுக்கு ஆசை இருந்துச்சு ஆனா எங்களுக்கு பேபி சிட்டர் கிடைக்கல. ஓகேவா? we would have நாங்கள் வந்திருப்போம். joined ஏன்னா have இருக்கிறதுனால ed ஆட் பண்றோம். joined. புரியுதா? பேபி சிட்டர் வந்திருந்தாங்க ஆனாலும் நாங்க வரலன்னா could have. Is that clear? ஆனா பேபி சிட்டரே வரல, அதனால இது ஜஸ்ட் எங்களுடைய willingness. நெகட்டிவ் பாசிபிலிட்டி. இங்க பாருங்க, பாசிபிலிட்டி எங்களால செய்ய முடிஞ்சதை நாங்க செய்யல. the weather could not, ஏன்னா நெகட்டிவ்னு போட்டாங்க. could not have been, இதை விட worst-ஆக இருக்க முடியாது. being been, be was been, the V3. be present was, past been, past participle. the weather could not have been. இது ஓகே, ஏன்னா பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதே பாஸ்ட் நெகட்டிவ் பாசிபிலிட்டி பாருங்க. இதுக்கு நான் ஏன் இதையும் கொடுத்து உங்களுக்கு இந்த இதையும் கொடுக்குறேன். dash on time even if I had left earlier, there were dreadful traffic jams all the way. See, நாங்கள் நினைச்சிருந்தாலும் நாங்கள் இன்னும் சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி இருந்தாலும் எங்களால் முடிந்திருக்காது, பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ I could not have arrived. புரியுதா? இது ஆசை இல்லை, இது நிஜமா நடக்க முடியாதது. I could not have arrived on time even if I had left earlier. இங்கே தான் க்ளூ கொடுத்துருக்கோம். there were dreadful traffic jams. இந்த க்ளூ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த bracket க்ளூ இருக்காது, ஆனால் இந்த பின்னால் இருக்கிற வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, they dash the football match but John hurt his ankle. பாசிபிலிட்டி, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. எபிலிட்டி நாட் டன். they could have won. Is that clear? Amanda dashed the work but she felt ill and had to go home. அவளுக்கு ஆசை தான் ஒர்க்கை முடிக்கணும்னு, ஆனால் அவளால் முடியலை. ஸோ இட் இஸ் ஒன்லி அவளால் முடியும்னு இல்லை, அவளுக்கு ஆசை பட் முடியவில்லை. இப்போ willingness not done. Amanda would not have finished the work. இல்ல there is no negative. say Amanda would have finished the work. அவங்களுக்கு ஆசை இருந்தது, willingness. Lucy dash earlier, she missed her flight. Duty not done. So duty na should. Lucy should have left earlier. So leave, left. Is that clear? So could have, would have, should have nalla purinjirucha. Duty not done, could have. Advice or duty not done, should have. Capacity, ability not done, could have. A desire or willingness not done, would have. Is that clear? So இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பாஸ்ட் நெகட்டிவ் பாசிபிலிட்டி could not have, அவ்வளோதான். ஓகே, regret. So we dashed the game even if we had wanted to. It was raining. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. It was raining very hard. நாங்கள் நினச்சிருந்தா கூட செய்ய முடிந்திருக்காது. Ability முடியவில்லை. We could not have finished the game. Past negative advice, regret. நான் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. I shouldn't have eaten so much chocolate. Possibility, capacity. If he had studied அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தான்னா அவனுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. could have. Is it clear? Luke could have passed the exam if he had studied a bit more. So இங்க பாருங்க, அடுத்தது it's very cold today. Do you think it dash snow later? So later, again later க்கு இது possibility. It can, எது வேணா நீங்க போடலாம். Okay, cold இங்க பாருங்க, very cold. Okay,
ஸோ இட் இஸ் வெரி கோல்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேனோ மஸ்டோ தான் வரும், மைட் வராது. am I clear? பாசிபிலிட்டியில் தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். மைட்னா மேனா கம்மி. கேன் அண்ட் மஸ்ட் வந்து ஆக்சுவலாக 90%. இங்கே ஷுட் இருந்தால் நீங்கள் ஷுட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே, யூ டேஷ் லீவ் யுவர் டோர் அன்லாக்ட் when you go out. Advice, you shouldn't leave your door unlocked when you go out. They dash have filled the car with petrol before they set off. So before they set off, அப்போ இது past. அவங்க கிளம்புறதுக்கு முன்னால் பெட்ரோல் ஃபில் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தே might have சொல்லலாம், could have இங்கே இல்லை. ஸோ they can have வரக்கூடாது, புரியுதா? they could have வரலாம், இல்லைனா might have. ஸோ இங்கே நமக்கு இது ஒன்று தான் இருக்குது. they might have filled the car. My motorbike broke down in the middle of nowhere, but luckily I dashed to fix it. I was able to. இப்போ can no ability, was able no ability. அந்த மொமெண்ட்ல நடக்க முடிஞ்சது was able to. என்னால் அந்த மொமெண்ட்ல முடிஞ்சது. ஆனால் எப்போவுமே என்னால் ஃபிக்ஸ் செய்ய முடியும்னா ஐ கேன் ஃபிக்ஸ். ஆனால் அன்று லக்கியாக என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ் ஏபிள் டு. Mom says we dash watch TV after we have finished our homework. ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க அம்மாலாம், ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். we can watch TV. You don't dash pick me up at the station, I can get a taxi. Okay, you don't have to. நீங்கள் எங்களை பிக்கப் செய்ய தேவையில்லை. this is impossible. eat dash. okay, it must. இப்போ பார்த்தீங்களா, impossible ரொம்ப ஷியோராக சொல்லும் பொழுது ஒரு 70-80% it must be a mistake. Jim dash have seen me because he walked past. So he walked past without saying hello. Okay, ஸோ என்னை அவர் பார்த்துருக்கலாம், அவர் பார்க்காம போயிருந்துருக்கலாம், அதனால தான். ஸோ இது பாஸ்ட் வாக்ட். he couldn't have seen me, அவர் பார்க்காமல் போயிருந்திருக்கலாம், அதனால தான் அவர் எனக்கு விஷ் பண்ணலை. am I clear? ஸோ இதை நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் செய்ய உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதனால தான் கான்செப்ட் வீடியோவை நான் தனியாக ரெக்கார்டிங்கில் போடுறேன் வித்தவுட் எனி இன்டரப்ஷன். I'll see you in another concept in the next video. Till then, bye. Thank you.